வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு படத்துக்கு ட்ரெய்லர். ஏன்னா நாங்கள் இதுக்கு பாட்டு ஆல்ரெடி நாங்கள் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அதில் டீசர்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த டைமில் வந்து எங்களுக்கு டைம் கிடைக்கல, அதனால தான் எங்களால் பண்ண முடியல. ஸோ அந்த ட்ரெய்லர் கண்டிப்பாக பண்ணணுங்கிறதுனால தான் நாங்கள் உட்காந்து எனக்கு டீசர் வந்து ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணிடுறாங்க. ஆல்மோஸ்ட் 5 to 6 கமெண்ட் இருந்துச்சு. டீசர் பாருங்கள் டாடாவோட டீசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா கவின் சார் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கூட பேரப்பா வந்து அப்பர்ணா தாஸ் நடிச்சிருக்காங்க. இதை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து கணேஷ் அண்ட் மியூசிக் பை ஜென்மா டீம். ஸோ ஆல்ரெடி ஒரு பாட்டு கேட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கிரிட்டுன்னு வந்துச்சு, அந்த நல்லா இருந்துச்சு. அந்த கவின் சாரோட டான்ஸ் ஸ்டைலு, அப்புறம் அந்த கோரியோகிராஃப் பண்ணது, அதாவது பிரேக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி ரொம்ப சோகமாக இருக்கும்னு நினச்சா அதுக்கப்புறம் அதை வேற லெவலில் போட்டு பண்ணிட்டாங்க. எஸ், லிரிக்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக அந்த பாட்டு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ ட்ரெய்லர் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஸோ எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் முடிஞ்சா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ள போகலாம். தங்கமான பொண்ணு சார், அப்பா சொல்லாமல் வீட்டு வாசப்படி கூட தாண்டாது சார். நைட்டோட நைட்டு அந்த பொண்ணை கடத்திருக்கேன் சார். ஒன்றா ஏதாவது பேச சொல்லுங்க சார். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். சரியான காம காட்டுருமா சார் அவன். தேங்க்யூ. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஹாய். போட்ட ஜட்டியை உள்பக்கமாக திருப்பி துவைக்க கூட மாட்டான், அப்படியே போடுவான் உன் தம்பி. ஐயோ, டோட்டல் சிப்பு கரெக்ட் ஆயிடுச்சுப்பா. அவனுக்குன்னு தருதலையா 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க மச்சான். ஆயிடா, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஆட்டிடியூடு மாதிரிலாம் என்கிட்ட காட்டாது. எந்த ஏரியா குப்பை தொட்டியில் குழந்தை கிடச்சதுன்னு சொன்னீங்க? குழந்தையோட சேர்த்து உன் குண்டி கழுவுறேன், அதுக்கு தானே பிறந்தேன் நான். உங்களுக்கெல்லாம் உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு இவனை மலை மாதிரி நம்பிட்டு இருக்கான். அந்த நம்பிக்கை கெடுத்துட வேண்டாம். பார்த்த ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரான படம். அட் த சேம் டைம் கொஞ்சம் எமோஷனலாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் ரொம்ப பண்ணாவே கொண்டு போயிருந்தாங்க. அந்த என்ன சொல்லுவாங்க, காம பிசாசு இந்த மாதிரிலாம் நிறையா இது பண்ணியிருந்தாங்க. நானும் வந்து இப்போ பாட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த இதுக்குமே வேறு மாதிரிலாம் இருக்குதுன்னு யோசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை கிடைக்கிது. ஸோ அந்த குழந்தை கிடைச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவங்க வளர்க்குறதுக்கு இந்த பால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படலாம். ஸோ அதுக்கு அவங்க நிறையா வந்து எஃபர்ட்ஸ் போடுறாங்க. அப்புறம் எதுக்காக அவங்க கூட சண்டை போடுறாங்கன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் எப்படி இருக்கும்னா, அப்பர்ணாவும் அவங்களும் கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்களா என்ன தெரியல. பட் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வேற ஒரு குழந்தை கிடைக்குமா இருக்கும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் அப்பர்ணாவும் டாட்டா சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் அதுக்கு நடுவில் கவின் சார் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ படிச்சுட்டு எக்ஸாம்லாம் எழுதுறாங்க. அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸான ஆட்டிடியூட்ல ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அந்த குழந்தை கிடைச்சதுக்கப்புறம் பொறுப்பா ப்ராப்பராக அதை வளர்க்குங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நல்லா இருக்காங்க. அதுலேயும் அந்த லாஸ்ட் சீனில் எக்ஸாம் எழுதிட்டு அந்த குழந்தையோடய எக்ஸாம் எழுத போயிட்டு வராங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப டச்சிங்காகவே இருந்துச்சு. ஏன்னா குழந்தை விஷயம், அதுமாதிரி ஒரு பேச்சுலர் வந்து டக்குன்னு அவங்க அந்த டாடா அதில் ஆக்சுவலாக இது வந்து அப்பாங்கிற ஒரு இது எடுத்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. கவின் சாரோட நடிப்பு ரொம்ப சூப்பராக, ரொம்பவே நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. ஃபுல் அவங்க ஸ்டார்டிங்கில் பண்ணதும் சரி, அதுக்கப்புறம் ஏன்னா அந்த எக்ஸாம்பிள் டீச்சர் போகும்போது ஒரு மாதிரி பார்க்குறது ரொம்பவே கேஷுவலாக அவங்க நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா மேமே ரொம்ப அவங்களுக்கு நிறைய சீன்ஸ் இருந்த மாதிரி இல்லை, சில சீன்ஸ் மட்டும் இருந்துச்சு. அதில் அவங்க நல்லாவே நடிச்சு ஸோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாக்கியராஜ் சாரோட வாய்ஸ் ஓவர் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அவங்க தான் அந்த கதை, அந்த பையனோட பொண்ணோட அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி அப்பாவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டில் யுவன் சங்கர் ராஜாவோட ஃபீலோட ஒரு சாங் வருது, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேட்குறதுக்கு அந்த பிஜிஎம்மோட. ஸோ ஓவரால் சூப்பரான ஒரு ட்ரெய்லர். ஸோ கண்டிப்பாக Feb 10th வருது, நம்ம எல்லாருமே பார்க்கலாம். கவின் சார் எப்பவுமே படம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி லிஃப்டாக இருக்கணும், அப்புறம் ஒரு இது பண்ணியிருந்தாங்க சீரியஸ், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்குமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் Bye friends, like, share, comment, subscribe. Thank you.